நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க போகும் தலைப்பு எதை பற்றியது என்றால், ஒரு ஜாதகருக்கு ராகு, கேது மற்றும் சனி கிரகம் அவருடைய ஜாதகத்தில் சரியில்லை என்றால் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும், அல்லது ஜாதகருக்கு ஏதாவது ஒரு கிரகம் சரியில்லை, அந்த சமயத்தில் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும், அதே சமயத்தில் மேற்கண்ட 3 கிரகங்களும் ஒரு ஜாதகருக்கு சரியில்லை, அல்லது 2 கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு சரியில்லை, அல்லது ஏதோ ஒரு கிரகம் மட்டும் ஜாதகருக்கு சரியில்லை, அதே சமயத்தில் ஒரே ஒரு கடவுளை மட்டும் வழிபாடு செய்து ஜாதகருக்கு மேற்கண்ட விதத்தில் ஜாதகத்தில் உள்ள கிரக தொல்லைகள் நீங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது, மேற்கண்ட கிரக தொல்லைகள் நீங்க வேண்டும் என்றால் ஜாதகர் ஒரே ஒரு தெய்வத்தின் வழிபாடு மட்டும் செய்தால் போதும். ஆனால் வித்தியாசமான முறையில் பூஜைகளை பின்பற்ற வேண்டும். அது யாதெனில், 1. ராகு கிரக தொல்லைகள் நீங்க ஜாதகர் அனுமானுக்கு வடமாலை சாற்றி நல்லெண்ணெய் விளக்கோ அல்லது நெய் விளக்கோ ஏற்றி குறைந்தது 9 வாரங்கள் அல்லது அதிகபட்சம் 18 வாரங்கள் வணங்கி வர நிச்சயம் ஜாதகருக்கு ராகுவின் பிரச்சனையிலிருந்து மெல்ல மெல்ல, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடைவதை உணரலாம். 2. கேது கிரகம் தொல்லையில் ஜாதகர் இருக்கிறார் என்றால் அதே அனுமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி நல்லெண்ணெய் விளக்கோ அல்லது நெய் விளக்கோ வைத்து வழிபட்டு வர 7 வாரத்துக்குள் பிரச்சனைகளிலிருந்து மெதுவாக விடுபடுவதை ஜாதகர் உணரலாம். 3. சனி கிரக தொல்லை இருந்தால் ஜாதகர் துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட குறைந்தது 9 வாரம் அல்லது 19 வாரத்துக்குள் ஜாதகரின் பிரச்சனையை தீருவதை உணரலாம். எனவே இந்த மேற்கண்ட 3 விதத்திலும் ஜாதகர் ராகு, கேது மற்றும் சனி கிரக தொல்லையிலிருந்து விடுதலை அடைய அனுமான் அந்த கடவுளை மட்டும் வழிபட்டால் போதும். ஆனால் அனுமானுக்கு வித்தியாசமான முறையில் பூஜைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் பூஜைகளை மாற்றி மாற்றி செய்யும் பொழுது, அதாவது மாற்றி செய்கிறது என்றால் ராகுக்கு தகுந்த பூஜையும் கேது கிரகத்துக்கு தகுந்த பூஜையும் சனி கிரகத்துக்கு தகுந்த பூஜையும் செய்யும் பொழுது நிச்சயம் 3 கிரக தொல்லையிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். அல்லது 2 கிரகங்கள் தொல்லை செய்கிறது என்றால் விடுதலை கிடைக்கும். அல்லது ஏதோ ஒரு கிரகம், அதாவது ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது சனியோ ஏதாவது ஒரு கிரகம் ஜாதகருக்கு தொல்லை கொடுக்கிறது என்றால் அந்த கிரக தொல்லையிலிருந்தும் ஜாதகர் தன்னை விடுதலை செய்து கொள்ளலாம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.